சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் காவல் இன்றுடன் முடிவடைவதால் அவர் எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அதனை தற்போது பார்க்கலாம். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாருக்கு இன்று நீதிமன்ற காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இந்த கொலை ஜூன் 24ஆம் தேதி நடைபெற்றது. ஜூலை 1ஆம் தேதி ராம்குமார் கைது செய்யப்பட்டார். அது முதல்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இன்று மதியத்திற்கு மேல் சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். அப்பொழுது வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவரை ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராம்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து 90 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதால் தற்பொழுதைக்கு அந்த நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் முக்கிய ஆதாரமாக வீடியோ ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று அவரை அடையாள அணிவகுப்பில் காண்பித்த சாட்சியங்கள் உள்ளிட்டவற்றை ஆவணமாக திரட்டியிருக்கின்றார்கள். இவற்றை குற்றப்பத்திரிகையாக தயார் செய்து தற்பொழுது புதிதாக இந்த வழக்கில் நியமிக்கப்பட்டுள்ள அரசு தரப்பு வழக்கறிஞர் கோபிநாத்திடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது ஒப்புதலின் பேரில் விரைவில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.